தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தற்போது லண்டன் செல்ல இருப்பதாக ஒரு சில தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவருடைய ஃபேமிலியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நடிகர் விஜய் அவருடைய மனைவியை பிரிந்து விட்டதாக ஒரு சில செய்திகள் பரவிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மறுப்பு தெரிவித்து விஜயினுடைய சித்தப்பாவும் சரி, அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. விஜயுடைய மனைவி எதற்காக லண்டனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகி இருக்குங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்காக அவர் நிறைய கஷ்டங்கள் பார்த்துருக்காரு. ஸோ சிரமப்படாத ஒரு நேரமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கெடுபடியாக இருந்தார். ஸோ எல்லாத்தையும் தாண்டி தடைகளை எல்லாம் உடைத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் பதவியேற்கக்கூடிய அந்த ஒரு விழாவில் அவருடைய மனைவி சங்கீதாவும் சரி, பையனும் சரி, பொண்ணும் சரி வராமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் அவங்கள தாண்டி மற்றபடி எல்லாருமே அந்த விழாவில் பங்கேற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் அவருடைய குடும்பம் அந்த இடத்துல இல்லை அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லண்டன் போய் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்த இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் தெரியல. விஜயோடைய நண்பரான சஞ்சீவ் சாரும் சரி, அவங்களுடைய மனைவியும் சரி, ஸோ த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய உறவு தப்பானது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க விளக்கங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே கூட விஜய் சார் இதை பற்றி இன்னும் எதுவுமே பேசாமல் தான் இருக்கார். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி மேட்டரை அவர் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ என்ன வகையில் முடிவு எடுத்திருக்காரு, ஏன் லண்டன் போகிறாரு, சங்கீதாவை சமாதானப்படுத்துவாரா, மீண்டும் ஒன்றிணைந்து வாழ போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. என்ன காரணமாக இருந்தாலும் சரி அவர் போகக்கூடிய விஷயம் நல்லபடியாக முடியணும். கண்டிப்பாக விஜய் அண்ணாவும் சங்கீதா அண்ணியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதாவினுடைய தந்தையான ஸ்வர்ணலிங்கம் சார் சென்னை விஜய் சாரை மீட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதாவது அவருக்கு அவருடைய குடும்பத்தின் மேலே பெண்ணுடைய வாழ்க்கையின் மேலே ரொம்ப அக்கறை இருந்திருக்கு. ஸோ ரொம்ப காலமாக விஜயும் சரி, சொர்ணலிங்கம் சாரும் சரி பேசாமல் தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இப்படியே இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சங்கீதாவுடைய வாழ்க்கைக்காக அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சங்கீதா கட்டி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி குடும்ப பெண் விவாகரத்து பண்ணுறது அந்தளவுக்கு நல்லதில்லை, உன்னுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது கிடையாது, உன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது கிடையாது அப்படின்னு அவர் நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாலுமே கூட அதை எதையுமே சங்கீதா மேம் ஏற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க மனசு அவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியல. அதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அவங்க லண்டன்லேயே தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ லண்டனில் அவங்க இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட அவருடைய தந்தைக்கு அந்த மனசு ஒத்துக்கலை. ஸோ கண்டிப்பாக நம்ம போய் விஜயை மீட் பண்ணி பேசணும், ஸோ மீண்டும் அவங்களாம் இணைந்து வாழணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்காக அவர் ஒரு முயற்சி எடுத்ததாக தகவல் வந்தது. அதே தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போது விஜய் சார் லண்டன் போகிறாரு, லண்டன் போய் அவங்க மாமனாரை பார்த்தும் சங்கீதாவை பார்த்தும் பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டுட்ருக்காங்க. ஏன்னா என்னதான் நம்ம ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலுமே கூட குடும்ப வாழ்க்கை அப்படின்றது இப்படி சிதைஞ்சு போகிறத கண்டிப்பாக அது முதல்வரான விஜய் விரும்புகிறாரோ இல்லையோ அவருடைய ரசிகர்களும் சரி, அரசியலில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அவருடைய நலம் விரும்புகளும் சரி, அவருடைய நண்பர்களும் சரி யாருமே இதை விரும்பலை அப்படின்றதாங்க உண்மை. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அவர் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் விஜய் இப்போ லண்டன் போகிற மாதிரியான ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் சங்கீதாவை மீட் பண்ணி பேச போகிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. பார்க்கலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் விரைவில் சிஎம் சார் நிறைவேற்றி கொடுக்க போகிறாரா இல்லையா அப்படின்றத. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையுமே விஜயோட கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் தான் இனி எல்லாமே, இந்த நாட்டுக்கே உங்களை தான் நாங்கள் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம், இந்த நாட்டில் ஒரு மூளையில் ஒரு விஷயம் நடந்தால் கூட அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய சுமையை தூக்கி அவருடைய தலையில் வச்சுருக்காங்க. ஸோ அது அவர் சிறப்பாக செய்யணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை செயல்படுத்திகிட்டு இருக்காரு. எல்லாரும் பாராட்டப்படக்கூடிய வகையில், வியக்கத்தக்க வகையில், பரபரப்பாக நிறைய விஷயங்கள் அவர் செய்துட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலுமே கூட அவருடைய குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ எவ்வளோ தவறுகளானது நடந்துட்டு இருந்தாலுமே கூட விஜய் சாரை பற்றியும் த்ரிஷா மேடத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே ஓயலை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சிறந்த நண்பர்களாக இருந்தாலுமே கூட சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி,
மத்தவங்க செய்தியாளர்களும் சரி, இது மாரி வேற ஏதோ விஷயங்கள பேசி அத வந்து திசை திருப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது ஒரு நல்ல நட்பு அப்படின்ற மாரி தான் இதுவரைக்கும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு தப்பானது அப்படின்னு இதுவரைக்கும் எந்த விதமான ப்ரூஃபும் கிடைக்கவும் இல்ல. அவங்க அத வந்து நிரூபிக்கவும் கிடையாது. ஸோ நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த அளவுக்கு த்ரிஷா மேடம் வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் கூட அவங்க ஏற்கனவே ஒரு பதிவுல வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி அவங்க நடிக்க வந்தப்போலாம் ஒண்ணும் பெரிய ஆக்ட்ரஸ்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ தான் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்டின்னா, அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா, த்ரிஷா மேடத்தோடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு விஜய் சாரோடைய அப்பா. இது வந்து அவங்களே ஒரு பதிவுல வந்து சொல்லியிருந்தாங்க. இது எத்தன பேத்துக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வாழவே முடியாது அப்டின்ற ஒரு சூழ்நிலையில இருந்தப்ப, சந்திரசேகர் சார் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்னுடைய குடும்பம் நல்லா வாழுது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணமே விஜய் சாருடைய அப்பா தான் அப்படின்னு த்ரிஷா மேடம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலேயே எனக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு எப்போதுமே வந்து துணையா நிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. என்னை இவ்வளோ தான் வந்து கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, ப்ளேம் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து பேசிட்டே இருந்தாலுமே கூட, நான் மீண்டும் அவங்க கூட இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா என்னுடைய குடும்பத்த அவங்க வந்து காப்பாத்துனாங்க. சரியான நேரத்துக்கு உதவி செய்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அவங்கள விட்டுட்டு இப்போ நான் வெளியில போறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்ற மாரி த்ரிஷா மேடம் ஆல்ரெடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய நன்றி கடன செலுத்தக்கூடிய விதமா தான் அப்படி இருக்காங்க. அதனால விஜய் சாருக்கும் சரி, த்ரிஷா மேடத்துக்கும் சரி, கண்டிப்பா வந்து தவறான ஒரு பழக்கம் இல்ல அப்படின்றது நெறைய இடங்கள்ல வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலுமே கூட சங்கீதா மேம் வந்து அவங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள், கோரிக்கைகள் அது என்ன லாஜிக் அப்படின்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னும் யாருக்கும் தெரியல. ஏன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள அவங்களுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அத சமூக வலைதளங்களுக்கு கொண்டு வரும் பொழுது, கண்டிப்பா வந்து மிகப்பெரிய அளவுல எல்லாத்துக்குமே அது பாதிப்ப கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய த்ரிஷா ரொம்ப வளர்ந்துட்டாங்க இப்ப அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அவங்களுடைய திரையுலக விஷயங்கள்ல, நடிப்புல ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இது மாரியான சர்ச்சைகளுக்கு அவங்க வந்து பதில் கொடுக்கவே விரும்பல. பொதுவாவே த்ரிஷா மேடம் வந்து அப்படிதான். பேசிக்கா அவங்களுடைய கேரக்டரே அப்படிதான் அப்படின்னு கூட நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு தப்பு அப்படின்னு பட்டா மட்டும் தான் எதையுமே வந்து செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அது தப்பு இல்ல அப்படின்ற பட்சத்தில யார் என்ன சொன்னாலும் அத வந்து அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்னு கூட சமீபத்தில அனில் சார் வந்து அவர் வந்து ஒரு பதிவ கூட வெளியிட்டிருந்தாரு. இவன் த்ரிஷா மேடம் இப்படித்தான் அப்படின்ற மாரி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, கண்டிப்பா த்ரிஷாவுக்கும், விஜய்க்கும் தப்பான ஒரு பழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்றது ஓரளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியுது. இருந்தாலுமே கூட சங்கீதா ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான காரணங்களும் இன்னும் வந்து தெரியல. ஸோ எதுவா இருந்தாலுமே பரவாயில்ல. ஸோ சொர்ணலிங்கம் சாரும் சரி, விஜய் சாரும் சரி மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா சங்கீதா மேம்ட்ட வந்து பேச முடியும். பேசி அவங்கள வந்து மீண்டும் வந்து இணைக்க முடியும். ஏன்னா குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலம் இருக்கு. ஸோ ஜான்சனும் சரி, தியாவும் சரி அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய வந்து சிறப்பா கொண்டு வரணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு தந்தையானவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இத வந்து சங்கீதா மேமும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத. ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்ஸை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.